கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி மாமல்லபுரம் இடையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது கிழக்கு கடற்கரை சாலையில மழைநீர் பெருமளவு சாலையில் தேங்கியிருப்பதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன இடர்பாடுகள், விவரங்களை பதிவு செய்யலாம் கோகுல். வெள்ள நீர் சாலையில் சூழ்ந்திருப்பதால் தற்பொழுது கிழக்கு கடற்கரை சாலையில போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய இந்த முக்கியமான கிழக்கு கடற்கரை சாலையில இந்த போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சாலை முழுவதும் தற்பொழுது வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி வந்த பேருந்து வெள்ள நீரில் சிக்கி சாலையிலேயே நிற்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. பேருந்தை இங்கிருந்து தற்பொழுது வெளியேற்றக்கூடிய பணியில இங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய உதவியோடு காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. மற்றொரு கார் அந்த கிழக்கு கடற்கரை சாலையிலேயே வெள்ள நீரில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம நேரலையில் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த சாலை ஒரு பிரதான முக்கியமான சாலை. முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில் தான் ஆய்வு செய்ய வர இருக்கிறார். நேரடியாக வரக்கூடிய இந்த இடத்துல ஏறக்குறைய இந்த கிழக்கு கடற்கரை சாலையில முட்டிய அளவிற்கு தண்ணீர் சாலையில தேங்கி இருக்கிறது. போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து பேருந்தில் பயணித்த ஒரு பயணி நம்மிடம் இருக்கார். பஸ் அங்க நின்றுச்சா, என்ன பிரச்சனை? நாங்க பாண்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ்ல வந்தோம். இங்க பாதி தூரம் போனது ஃபுல்லாவே பஸ் நின்றுச்சு. எங்களுக்கு முன்னாடியுமே 3 பஸ் ஸ்டாப் ஆகிதான் இருக்கு. அதை தாண்டி பஸ் போகல. மொத்தம் எத்தனை பஸ் சிக்கிறீங்க? இங்க இருந்து 3 பஸ் இருக்கு. எவ்வளவு பேர் வந்தாங்க? யாரும் அங்கிருந்து பயணிகளை மீட்கக்கூடிய வேலைகள் தான் நடந்துச்சு. அவங்க இங்க ஊர் பசங்களே தான் கூப்பிட்டு போய் அந்தாண்ட விட்டாங்க. வேற யாரும் வந்து கூப்பிட்டு போல. இந்த பகுதியோடைய கவுன்சிலர் இருக்கா சார்? என்ன பிரச்சனை சார்? எங்க இருந்து தண்ணி இந்த ஈசிஆர் ரோட்ல வெள்ள ரோட்ல ஃபுல்லா தண்ணி நிக்குது? எங்க இருந்து வருது சார்? மழை பெஞ்சா இது எப்படியும் வருஷம் மழை பார்த்து வெள்ளம் ஏற பார்த்து இது எப்பயுமே ஏறது தான் சார். இதுக்கு மேம்பாலம் கட்டி கொடுத்தா இந்த ஊருக்கு நல்லா இருந்திருக்கும். இது வரைக்கும் அதை மழை பெய்யதை தவிர அதை பாக்குறாங்க போறாங்க. இந்த மேம்பாலம் கட்டி கொடுக்கல. இந்த மேம்பாலம் கட்டுற வரைக்கும் இப்படியே தான் மழை பெஞ்சுங்க தான் இருக்கும். இப்படி பிளாக் ஆகிட்டு தான் இருக்கும் பஸ். இது மழை பெஞ்சா வருஷம் இப்படியே நடக்க வேண்டிய இதுதான் தவிர இது புதுசா எதுவுமே கிடையாது. அதால இதை அதே போல வெள்ளம் வீடுகள்லயும் ஒரு 50 வீட்டுக்கு வெள்ளம் உள்ள பூந்து போய் இருக்குது. நேற்று அதிகாரிகள் பார்த்துட்டும் போகிறாங்க, வர நிற்கிறாங்க. சிஎம் ப்ரோக்ராம் அங்கெல்லாம் அங்க இருக்கிறாங்க. அதால அந்த இது நிவாரணம் எங்களுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பாரு, எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. அதால இந்த இதுக்கு மேம்பாலம் கட்டி கொடுத்தா இந்த ஊராட்சிக்கு, குடிமேடு ஊராட்சிக்கு நல்லா இருக்கும். இது ஏன்னா வருஷம் எப்ப மழை பெஞ்சாலும் இந்த இது நடந்துட்டு தான் இருக்குது இப்ப நேரடியா. அதால இதை ஒரே சோர்ஸ் என்னன்னு கேட்டா மேம்பாலம் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். இது கூனிமேடு என்ற கிராமம் அருகே தான் இந்த வெள்ள நீர் ஆழ்ந்தல் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம் பாலா. தொடர்ந்து இந்த வயல்வெளி, இது இருபுறமும் சாலையின் இருபுறமும் வயல்வெளியிலிருந்து தண்ணீரானது சாலையில வெள்ள நீர் போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முழுவதுமாக இந்த கிழக்கு கடற்கரை சாலையானது போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுப்பாதையில தற்பொழுது மற்ற வாகனங்களை திருப்பிவிடக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. கிராமம் வழியாக மாற்றுப்பாதையில சென்று புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான போக்குவரத்தை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 3 பேருந்துகள் இந்த பிரதான சாலையில சிக்கியிருக்கிறது. பயணிகளை அங்கிருந்து பேருந்திலிருந்து மீட்கக்கூடிய பணிகளும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கார் சிக்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முழுவதுமாக சாலை முழுவதுமே குளம் போல தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. நேரடியாக காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பேருந்தை மீட்பது, காரை மீட்கக்கூடிய பணிகளும் அடுத்த கட்டமாக நடைபெற இருக்கிறது. பாலா.